இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவுகள் இன்று ஒரு புதிய வரலாற்றுச் சிறப்பை எட்டியுள்ளன. இரு நாடுகளும் தங்களுக்கு இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஒப்பந்தம் குறித்து தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது இரு நாட்டு பொருளாதாரத்திற்கும் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் நம்புகிறார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை மேலும் பலப்படுத்தும். இது வெறும் பொருளாதார ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையான கூட்டணி. கடந்த சில தசாப்தங்களாக இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த புதிய ஒப்பந்தம் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத் துறையில் இஸ்ரேல் உலகத்தரம் வாய்ந்தது. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய ஐடி நிறுவனங்கள் பெரும் பயன்பெறும். பாதுகாப்புத் துறையில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஏற்கனவே நெருக்கமான கூட்டாளிகள். கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் இப்போது வேகமெடுக்கும். விவசாயத்துறையில் இஸ்ரேலின் நவீன நீர்ப்பாசன நுட்பங்கள் இந்திய விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். உற்பத்தி திறன் கணிசமாக உயரும். நீர் மேலாண்மை மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்களில் இஸ்ரேலின் நிபுணத்துவம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. இரு நாடுகளின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் புதிய சந்தை வாய்ப்புகளை திறந்துவிடும். இது வேலை வாய்ப்புகளை பெருக்கும். உலகளாவிய அரசியலில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இடையிலான கூட்டணி ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கிய காரணியாகும். இந்த ஒப்பந்தம் இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வழித்தடங்களை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்படுகிறது. சைபர் பாதுகாப்புத் துறையில் இஸ்ரேலின் தொழில்நுட்பம் இந்திய டிஜிட்டல் கட்டமைப்பை பாதுகாக்க உதவும். இது இரு நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான தேவையாகும். இஸ்ரேலிய முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையில் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த வர்த்தக ஒப்பந்தம் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளன. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உதவும். விண்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோ மற்றும் இஸ்ரேல் விண்வெளி நிறுவனம் இடையிலான ஒத்துழைப்பு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். இது பெருமைக்குரிய விஷயம். மருத்துவத் துறையில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மலிவு விலையிலான மருந்து உற்பத்திக்கு இந்த ஒப்பந்தம் பெரும் பங்களிப்பை வழங்கும். சுகாதார வசதிகள் மேம்படும். கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் மாணவர் பரிமாற்றத் திட்டங்கள் இரு நாட்டு இளைஞர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கும். சுற்றுலாத்துறை இந்த ஒப்பந்தம் மூலம் பெரும் வளர்ச்சியை சந்திக்கும். இரு நாட்டு மக்களும் கலாச்சார ரீதியாக ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள இது உதவும். மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் உற்பத்தி ஆலைகளை விரிவாக்கம் செய்ய தயாராக உள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை $20 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகும். இரு நாட்டு விஞ்ஞானிகளும் இணைந்து மேற்கொள்ளும் ஆராய்ச்சி திட்டங்கள் உலகளாவிய சவால்களுக்கு தீர்வுகளை காண உதவும். இது உலகிற்கே முன்மாதிரி. மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவில் ஒரு நிலையான பொருளாதார மற்றும் அரசியல் சமநிலையை உருவாக்க இந்த கூட்டணி மிகவும் அவசியமானது. இந்தியாவின் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் இஸ்ரேலிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவது நகர்ப்புற வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். இது ஒரு பெரிய மாற்றம். நிதிச் சேவைகள் மற்றும் வங்கித் துறையிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட புதிய வழிமுறைகளை ஆராய்ந்து வருகின்றன. இது வர்த்தகத்தை எளிதாக்கும். கலை மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் இரு நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு உணர்வு பூர்வமான உறவை ஏற்படுத்தும். இது நீண்ட கால நட்பிற்கு வழிவகுக்கும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஆதிக்கம் செலுத்தும் என்பதில் ஐயமில்லை. திறமையான விநியோகச் சங்கிலி மேலாண்மை மூலம் வர்த்தகப் பொருட்கள் விரைவாகவும் மலிவாகவும் நுகர்வோரை சென்றடையும். இது பொருளாதாரத்திற்கு நலம். இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க வெற்றியாக அமையும். இது ஒரு புதிய பொருளாதார சகாப்தத்தின் தொடக்கம். நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்புடன் கூடிய இந்த உறவு வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உறுதி செய்யும். இரு நாடுகளும் வெல்லட்டும். உண்மை செய்திகளுக்காக உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் செய்தி வாசிப்பாளர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.